self creator. I am a storyteller. I am Usha. I am 12 years old. Binya's friend, Suresh's sister. I am Binya. I am 12 years old. Usha's friend. I am Suresh. I am Robert. Muchu in the story. We are shopkeeper in the story. We are ghosts in the story. I am Lakshmi, Usha's aunt. Scene 1. Usha's house. Usha, Binya and Suresh. Hi friends, welcome to the drama. Today we are seeing a lesson, The Witch on Haunted Hill. Drama. Come, let's see the drama. பயங்கரமான பேய்காத்தோட ஹிமாலயா மலையில அப்படி ஒரு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த 3 பசங்க தான் சுரேஷ், பின்யா, உஷா. இவங்க 3 பேரும் ஒரு சின்ன செவுருல அழகான அவங்களோட துணியை காய போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி காய போடக்குள்ள அடிச்ச பேய் காத்து எந்த தடையும் இல்லாம இருந்த மரம், செடி, கொடி எல்லாத்தையும் அடிச்சுது. அப்படி அடிச்ச நேரத்துல அவங்க துணியவும் அடிச்சு கூட்டிட்டு போனுச்சு. அந்த உஷா, பின்யா, சுரேஷ் இவங்க அவங்க துணியை பிடிக்கிறதுக்கு போனாங்க. இதை பிடிச்ச உடனே அந்த பேய் காற்றும் நின்றுச்சு. கடைசியா அந்த 3 பேரும் ஒன்னா சந்திச்சாங்க. அப்போ உஷா பஜாருக்கு கிளம்புனா. எப்பயும் தயாரா இருக்கும். நீ வர வேணாம். கடத்தலுக்கு போகணும்னா 3 மைல் தூரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால நீ இங்கே வீட்லயே இரு. தாத்தாவுக்கு மர வெட்டத்துக்கு உதவி பண்ணு. சுரேஷ் உஷாவோட அப்பா ராணுவத்தில் எல்லையில நின்று போராடிட்டு இருக்காரு. அதனால அவரால் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர முடியாது. அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற 2 ஜென்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷாவோட கிராண்ட் ஃபாதர், உஷாவோட பிரதர் சுரேஷ். ஒரு வேளையா உஷா அவனோட தம்பியை சமாதானப்படுத்திட்டு பஜாருக்கு 2 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்படி போயிட்டு இருக்க வழியில இவ்வளவு அழகான நேச்சர்ஸை பார்த்துட்டு அவ ரசிச்சுக்கிட்டே போறான். அப்படி போகிற வழியில தான் அந்த ரூயின்ஸையும் கடந்து போகிறான். அப்படி கரெக்டா 1 மணி நேரம் நடந்து போயிட்டே இருக்கக்குள்ள அவ பஜாருக்கு போகிறான். உங்களுக்கு திரும்பி வர பயமா இருக்காடா? நான் எதுக்கு பயப்பட வேணும்? ஏன்னா அந்த மலையில பேய்கள்லாம் இருக்கும். எனக்கு தெரியும். ஆனா நான் இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிருவேன். ஏன்னா வெளிச்சத்தெல்லாம் பேய் கோஸ்ட் வராதுல. அந்த பாலிருந்த பங்களாலெல்லாம் பேய்கள் இருக்குதாங்க. தெரியல, தாத்தா அப்படிதான் சொல்லுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆங்கில குடும்பங்கள் இருந்தாங்கன்னா அந்த இடம் ரொம்ப மோசமா இருந்துச்சாம். அடிக்கடி அந்த மின்னல் தாக்கிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் இப்படிதான் மின்னல் தாக்கும் போது அந்த குடும்பத்துல சின்னவங்களே அந்த பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டு நல்லா சொல்றாங்க. அப்படி இருந்தா எப்படி அந்த இடத்துல பேய் இருக்கும்? அங்க நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா? இல்ல, 2 குழந்தைங்க தான் இருந்தாங்க. ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணாவும் தான் இருந்தாங்க. தாத்தா என்கிட்ட ஒரு தட்டி சொன்னாங்க. தாத்தா அந்த வெளியே போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு தான் பார்த்துருக்காராம். அவருக்கு பயமா இருக்காதா? தெரியல, வயசானவங்களுக்கு பயம் இருக்காது. அதுக்கு Scene 2. Place Bazaar. Usha, shopkeepers, cobbler and Lakshmi. Finally, உஷா பஜாருக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக ஒரு ஷாப்கீப்பர்கிட்ட போய் மேட்ச் பாக்ஸ், அடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சோப், அடுத்து ஃப்ரூட்ஸ், அவங்க தம்பிக்கு தேவையான மேத்ஸ் எக்ஸசைஸ் புக், தென் ஸ்பைசஸ் பாக்கெட், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க அமௌண்ட்டை கட்டுறாங்க. கடைசியா அடுத்து உஷா காப்லர் ஷாப்புக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. வாங்க காப்லர் ஷாப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உஷா காப்லர் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. அண்ணா, எங்க அம்மாவோட செப்பலை முதல்ல தச்சு தர முடியுமா? தச்சு தரேன் பாப்பா. ஆனா என்கிட்ட நிறைய செப்பல் தைக்கிறதுக்கு இருக்குது. அதனால இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கோ. சரி, நான் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். உஷா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவளோட சேவிங்ஸ் 2 ரூபாயில அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெக்லஸை வாங்குறான். இந்த இடத்துல தான் ஆன்டி லக்ஷ்மியவும் மீட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அக்கா, எனக்கு ஒரு நெக்லஸ் சொல்லுங்கக்கா. எடுத்துக்கோமா. அக்கா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. உஷா, ஆண்டி லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வா. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு டீ குடிச்சிட்டு போ. சரி, வாங்க போங்க.
உஷா அவங்க ஆண்ட் லக்ஷ்மி வீட்டுக்கு போறாங்க. போய் 1 hour ஸ்பெண்ட் பண்றாங்க. 2 times டீ குடிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது, எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த சரி டீ டான்ஸ் ஆண்டி அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு தான் வலிக்குது. அப்படியா? தம்பி என்ன பண்ணான்? தம்பி ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி. தாத்தா என்ன பண்றாரு? தாத்தாவும் ரொம்ப நல்லா இருக்காரு ஆண்டி. ஆண்டி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். நான் வேற முடிச்சுட்டு போய் ஸ்லிப்பர் வாங்கிட்டு வரணும் அம்மாது. நான் கிளம்புறேன் ஆண்டி. உங்க டீக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு வழியா உஷா அவங்க லட்சுமி ஆண்டி வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு வேகமா மோசி கிட்ட போய் ஸ்லிப்பர் வாங்க போறாங்க. ஏன்னா டைமும் ஆகிச்சு, இருட்டும் ஆக போகுது. அவங்க ஹிமாலயா மலையில இருக்கிறதுனால எப்ப வேணாலும் காத்து அடிக்கலாம், மழையும் பெய்யலாம். அந்த பயத்தோடயே சீக்கிரமா கிளம்பணுங்கிற எண்ணத்தோட வேகமா உஷா மோச்சி கிட்ட போறாங்க. மோச்சி கிட்ட என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. மோச்சி ஆண்டி Scene 3 Place Ruins Characters உஷா, பின்யா, சுரேஷ். உஷா ஒரு வழியா அந்த வீட்ல இருந்து அவங்க அத்தை கிட்ட இருந்து கரெக்டா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப பயங்கரமா மழை பெய்யுது. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க கட்டியிருந்த அந்த மஃப்ளரை டைட்டா போட்டுட்டு அவங்க வேகமா போறாங்க. அப்போதான் இந்த ரூயின்ஸை கடந்து போறாங்க. அப்படி போகிற வழியில பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எங்க நின்று மழையில ஒதுங்குறதுன்னு தெரியாம உஷா வேற வழி இல்லாம அந்த ரூயின்ஸ்ல தான் தங்குற மாதிரி இருக்கு. அப்போ பாம் ட்ரீ காத்துல சாஞ்சுது. அப்படி சாயக்குள்ள மேல ஒரு ஷட்டர் சாஞ்சுது. அப்போ அந்த ஷட்டர் அடிக்கிற காத்துல பறக்காம ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. அப்ப உஷா அந்த இடத்துல நின்று மழைக்கு ஒதுங்கினாங்க. வாங்க அதை பார்க்கலாம். என்னடா இப்படி மழை பெய்யுது, நம்ம எப்படி வீட்டுக்கு போக போறோம்? ஐயோ எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. அப்படி நிக்கக்குள்ள ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அந்த உஷா ரொம்ப ஹாரரா ஃபீல் பண்றாங்க. அது என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியில. அடுத்து ஒரு 2 உருவம் உஷா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அந்த 2 ஃபிகர்ஸ் யாரு அதுவும் தெரியல. வாங்க இந்த மிஸ்டீரியான ஸ்டோரியா பார்க்கலாம். என்னடா இங்க இப்படி மழை பெய்யுது, நம்ம எப்படி வீட்டுக்கு போய் சேருவோம்? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. என்னடா சத்தம்? இந்த பூனை தானா? நான் நிறைய தாட்டி பார்த்துருக்கேன். ரூயின்ஸ் வெளியே போகும்போது இந்த பூனையை நான் நிறைய தாட்டி பார்த்துருக்கேன். நல்ல வேலை இந்த பூனை தான். நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தேட்டேன். உஷா 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 யாரு கூப்பிடுறது? உஷா உஷா யாரு? உஷா உஷா நீங்க 2 பேரும் என்ன இங்க பண்றீங்க? இல்ல இல்ல இருட்டாயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இன்னும் நீ ஆளை காலையில தான் நாங்க வந்தோம். தாத்தா விட்டுட்டு நீங்க 2 பேரும் தனியா வந்திருக்கீங்க? தாத்தா தான் எங்களை அனுப்பி விட்டாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். மழை நிறுத்தம், மழை நின்னோடனே நம்ம போலாம். அக்கா எனக்கு பசிக்குது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. சரி மழை கொஞ்சம் நின்னாம இருக்கு, வாங்க நம்ம போலாம் வீட்டுக்கு. போலாம். உஷா உஷா பை பை. சுரேஷ் நீ எனக்கு கூப்பிட்ட? இல்லக்கா இல்ல யாரும் எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அக்கா இதெல்லாம் மரபமையா தான் இருக்கும் வாங்க. இல்ல சுரேஷ் என்ன யாரும் கூப்பிட்டாங்க. இப்ப இல்ல இல்ல கூப்பிட்டாங்கன்றல. இல்ல வாங்க. ஃபைனலி அந்த 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்ப உஷா பாய் அப்படின்னு சொன்னது யாரா இருக்கும்? அந்த இறந்து போன 2 குழந்தைங்களா இல்ல அந்த காத்தோட சவுண்டா? இப்படி ஒரு மிஸ்டரியான ஸ்டோரியை கேட்டவங்களுக்கு வெரி வெரி தேங்க்யூ.